सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्त्यादि हेतवे तापत्रय विनाशाय श्री कृष्णाय वयं नमः। वागीशा यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे। जन्माद्यस्य यतोऽन्वयाद् इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। अथ सप्तदशोऽध्यायः। मैत्रेय उवाच एवं स भगवान् वैन्यः ख्यापितो गुणकर्मभिः छन्दयामास तान् कामैः प्रतिपूज्य अभिनन्द्य च ब्राह्मणप्रमुखान् वर्णान् भृत्यामात्य पुरोधसः पौरान् जानपदान् श्रेणीः प्रकृतिः समपूजयत्। பிருத்துவனுடைய ராஜ்யாபிஷேகம் நடக்கிற சமயத்தில் ஸ்துதி பாட்டுக்காலாம் அவனை போற்றி சொன்னப்போ ஏவம் ख्यापितः குணகர்மபிஹி ஃப்யூச்சரில் நடக்க போகிற விஷயத்தை வச்சுட்டு சொன்னால் 16வது அத்தியாயத்தில் முடித்தோம். ஆக்சுவலி 17 ஆரம்பித்தோம் 2 ஸ்லோகம். இந்த மாதிரி தன்னுடைய குணங்கள் செயல்கள் எதெல்லாம் செய்ய போகிறானோ அதெல்லாம் வச்சு அவனை போற்றினத்தினால இவனுக்கு சந்தோஷம் அடைஞ்சு அவர்களுக்கு பிரதிபூஜனம் பண்ணான், அபிவாதனம் செய்து. அதுக்கப்புறம் எல்லா அங்கே அசம்பிள் ஆகிருக்கிற அத்தனை எல்லா குரூப்ஸ் ஆஃப் பீப்புள் இருப்பா இல்லையா. ஸோ பிராமணர்கள் முதலிய பல வர்ணங்கள், அதுக்கப்புறம் பிருத்திய பணியாட்கள், மந்திரிகள், புரோகிதர்கள், சிட்டிஸில் இருக்கிறவா, ஜனபத கண்ட்ரியில் வெளியூர்லேருந்து வந்தவா, அந்த மாதிரி ஒவ்வொரு செட் ஆஃப் பீப்புளையும் தனித்தனியாக அவளுக்கு ஒரு அஷ்யூரன்ஸ் கொடுக்குற மாதிரி பேசி, அதுதான் அவளுக்கு பூஜனம்ங்கிறது. உங்களுக்கு என்ன வேணுமோ நான் அதை உங்களை பரிபாலிக்கிறதுல நான் தவற மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அஷ்யூரன்ஸை கொடுத்து இது பண்ணுறான்னுட்டு முடித்தோம். நம்ம விதுரர் உடனே இந்த இடத்துல கேள்வி கேட்குறார். ஏன்னா அங்கே பல பேர் பல பல செயல்கள் பிருத்து பண்ண போகிறாங்கிறத சொன்னதுனால அதில் எதையும் விடக்கூடாதுன்னு உடனே விதுரர் 3 விஷயத்தை எடுத்து இங்கே கேட்குறார். மெயினாக இருக்கக்கூடிய விஷயங்கள். விதுர உவாச்ச கஸ்மாத் ததார கோரூபம் தரித்ரி பகுரூபிணி யாம் துதோக பிருத்து தத்ர கோவத்ஸோ தோஹனம் சக்கிம் பிரகிருத்யா விஷமாதேவி கிருதாதேன சமாகதம் தஸ்ய மேத்யம் ஹயம் தேவः கஸ்ய ஹேதோஹோ அபாஹரத் சனத்குமாராத் பகவதः பிரம்மன் பிரம்மவிதுத்தமாத் லப்த்வா ஜானம் சவிஜானம் ராஜர்ஷிஹி காங்கதிம் கதः அப்படின்னு சொல்லி இந்த கேள்விகளை கேட்டுட்டு அடுத்தது கிருஷ்ணனை பற்றியும் கேள்வி கேட்குறார். எனக்கு நீங்கள் சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி 5 ஸ்லோகம் இங்கே விதுரரோட ஸ்லோகங்கள். கஸ்மாத் ததார கோரூபம் தரித்ரி பகுரூபிணி யாம் துதோஹ பிருத்துஹு தத்ர கஹ வத்ஸஹ தோஹனம் சக்கிம் பிரகிருத்யா விஷமாதேவி கிருதாதேன சமா கதம். ரெண்டுத்தையும் தனித்தனியாகவே எடுத்துட்டுலாம். எதற்காக, கஸ்மாத்து எந்த ஒரு காரணத்தினால, கோரூபம் தரித்ரி பகுரூபிணி தரித்ரி பல ரூபங்களை எடுக்கக்கூடிய ஒரு சக்தி அவளுக்கு இருக்குது. ஒரு பகுரூபிணி அப்படிங்கிறச்சே பல ரூபங்கள் கொண்ட ஒரு கேரக்டர் அவளுக்கு இருக்குது. அப்படிப்பட்ட தரித்ரி பூமியானவள் கோரூபம் கஸ்மாத்து ததார எந்த காரணத்திற்காக, கஸ்மாத்துங்கிறச்சு கேன காரணேன கோரூபம் பசுமாட்டனுடைய ரூபத்தை எடுத்துண்டா. யாம் பிருத்துஹு துதோக எந்த பிருத்திவியை கோரூபமாக பசுமாடு ரூபமாக இருக்கக்கூடிய அந்த பூமியை பிருத்து கறந்தான். தத்திர கறக்கிறதுக்கு முதல்ல ஒரு கண்ணுக்குட்டி பாலை குடிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இப்போ கண்ணுக்குட்டியை வச்சுட்டு தான் நம்ம மேலே இது பண்ணணும். ஸோ அந்த வத்ஸஹா கஹா அந்த இடத்துல யார் வத்ஸஹா கண்ணுக்குட்டி, தோஹனம் ச கிம் தோஹனம்ங்கிறது இங்கே பாத்திரம், எதில் அந்த அந்த விஷயங்களை எடுத்துண்டான் அப்படின்னு கேட்குறார். பிரகிருத்தியா விஷமா, இது முதல் கொஸ்டின். ஸோ எதனால் கோரூபத்தை பல ரூபங்கள் எடுத்துட்டு இருந்திருக்கலாம், ஏன் கோரூபத்தை எடுத்துண்டா. ரெண்டாவது, அவளை கறக்கும் பொழுது பிருத்துக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு கண்ணுக்குட்டி எது, தோஹனம் பாத்திரம் எது. அதுக்கப்புறம் மூணாவது, பிரகிருத்தியா விஷமாதேவி கிருதாதேன சமா கதம் தேன பிரகிருத்தியா விஷமாதேவி இயற்கையாகவே மேலும் கீழுமா இருக்கக்கூடிய இந்த பூமி கதம் சமா கிருதா எவ்வாறு ஒரே சமநிலைக்கு கொண்டு வரப்பட்டாள், எப்படி பண்ணார் பிருத்து, எதற்காக பண்ணார்.
தஸ்ய மேத்யம் ஹயம் தேவः கஸ்ய ஹேதோஹோ அபாஹரத். நாலாவதா இது தஸ்யங்கர்ச்சே பிருத்தோஹோ, அந்த பிருத்துவனுடைய மேத்யம் யஜ்ஞ அர்ஹம், யஜ்ஞத்துக்கு உகந்ததாக இருக்கக்கூடிய அந்த அஸ்வமேத யாகத்துக்கு கட்டி இருக்கக்கூடிய அந்த குதிரையை சொல்றாருங்க. ஸோ மேத்யம் ஹயம் மற்ற குதிரை இல்லை, யாகத்துக்குன்னு வச்சிருக்கக்கூடிய குதிரையை தேவகா இந்திரனானவர் கஸ்ய ஹேதோஹோ எந்த காரணத்திற்காக அபகாரம் பண்ணின்னு போயிட்டார். எதுக்காக பண்ணணும்? அஞ்சாவது சனத்குமாராத் பகவதா பிரம்மன்னு பிரம்மவிதுத்தமாத் ஞானம் லப்த்வா ச விஜானம் ராஜர்ஷி காம் கதி கதா. ச விஜானம் ஞானம் லப்த்வா, ச விஜானம் கர்ச்சே அபரோக்ஷ ஜான சகிதம் ஞானம், அதாவது மோட்சத்துக்கு உகந்ததாக இருக்கக்கூடிய ஒரு ஞானம். விசேஷ ஜானம்ங்கிறோம். விஜானம்ங்கிறச்சு அபரோக்ஷ அப்படின்னா பிரத்யக்ஷ ஜானம். ஸோ பிரத்யக்ஷமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபத்தை பற்றின தத்துவஜானத்தையும் அறிந்து அதற்கு சாதனமாக இருக்கக்கூடிய ஞானத்தையும் அறிந்து. இப்போ சவிஜானம்ங்கிறச்ச இந்த விஜானம் மோக்ஷம், அந்த மோக்ஷத்தை எப்படி அடையணுங்கிறதுக்கு ஒரு ஞானம் வேணுமோ இல்லையோ, அது டூலாக போய்டுறது அந்த ஞானம் முதல்ல. ஸோ ஞானம் அலாங் வித் மோக்ஷம், இது இந்த ஆத்ம தத்துவத்தை பற்றியும் அந்த ஆத்ம தத்துவத்தை அடைய வேண்டிய ஒரு வழிமுறை விதிமுறைகளையும் சேர்ந்து அவைகளை பிரம்ம வித்து உத்தமாத்து சனத்குமாராத்து பகவதா சனத்குமாராத்து லப்த்வா. ஹே பிரம்மன்னுங்கிறது இங்கே மைத்ரேயரை சொல்கிறது. ஹே பிரம்மன், பிரம்ம விதுத்தமாத்து, பிரம்ம வித்துக்களுக்கு நடுவில் உத்தமனாக இருக்கக்கூடிய சனத்குமாரர் பகவான் சனத்குமாரர். பிரம்மவித்துன்னா ஆத்ம தத்துவத்தை பற்றி அறிந்தவர்கள், அவர்களுக்கு நடுவில் உத்தமன் இருக்கிற இந்த கேட்டகரி வைஸ் நம்ம போட்டோம்னா அவர் தான் வசத்தியானவர் சனத்குமாரர்கள். அதில் அந்த பகவதா சனத்குமாராத்து அந்த நால்வர்லேருந்து சனத்குமாரரிடமிருந்து சவிஜானம் ஞானம் லப்த்வா, விஜானத்தோட அதாவது மோட்ச ஜானத்தோட அதுக்கு சாதனமான ஞானத்தையும் அடைந்து ராஜர்ஷிஹி, அந்த ராஜாக்களுக்கு நடுவில் ரிஷியாக விவகாரம் பண்ணக்கூடிய பிருத்து. ஸோ ராஜர்ஷிஹி காங்கதிம் கதா, எந்த கதியை அடைந்தார். ஸோ மோக்ஷ தத்துவத்தை பற்றி புரிஞ்சுட்டார்னா வாட் ஹேப்பன் டு ஹிம் ஆஃப்டர்வர்ட்ஸ் அதை கேட்டார். மேலே யச்ச அந்யதபி கிருஷ்ணஸ்ய பவான் பகவதः பிரபோः ஸ்ரவः சுஸ்ரவசः புண்ணியம் பூர்வதேக கதாஸ்ரயம் பக்தாயமே அனுரக்தாய தவச்ச அதோக்ஷஜஸ்ய ச வக்தும் அருகசி யஹ அதுஹ்யத் வைன்யரூபேண காம் இமாம். எதுச்ச அந்நியத், விதுரர் கேட்கும் பொழுதே அவருடைய கண்ணோட்டம் அங்கே எப்படி, இது மாத்திரம் இல்லை, வேற என்னென்னலாம் பகவான் பூர்வ தேக கதா ஆசிரியம், பூர்வ தேக அவருடைய முன்னாடி அவர் எடுத்துட்ட அந்த தேகம் பிருத்துவனுடைய தேகமானது, அதை எடுத்துட்ட போது அதில் நடந்த கதைகள் என்ன உண்டோ அந்த கதாங்கரிச்சு அவரை பற்றி என்னென்னலாம் பேசுகிறாளோ அதை ஆசிரியத்து இருக்கக்கூடிய புண்ணியம் ஸ்ரவஹா. பூர்வ தேக கதா ஆசிரியம், முன்தேகத்தை சேர்ந்த என்னென்ன செயல்கள் உண்டோ அதை குறித்து இருக்கக்கூடிய அதை ஆசிரியத்து இருக்கக்கூடிய புண்ணியம் ஸ்ரவஹா, பவித்திரமான ஒரு புகழ். அந்த புகழ் யாரோடது? கிருஷ்ணஸ்ய பகவதः பிரபோஹோ சுஸ்ரவசः புண்ணியம் ஸ்ரவஹா. அந்த கண்ணன் எப்பேற்பட்டவன்? பகவான். மேலும் இது கிருஷ்ணஸ்ய பிரபோஹோ பகவதः சுஸ்ரவசः, அவனுடைய புகழ் சுஷ்டு ஸ்ரவஹா எஸ்ய, ஸ்ரவஹானாலே புகழ்னு பார்த்தோம். ஸோ சுஸ்ரவசகாங்கிறது ஷஷ்டி கிருஷ்ணனுக்கு அட்ஜெக்டிவாக போகிறது இங்கே. சுஸ்ரவசகா நல்ல புகழ் கொண்டவனான பகவானான கிருஷ்ணஸ்ய கண்ணனுடைய பூர்வதேக கதாஸ்ரயம் புண்ணியம் ஸ்ரவஹா அந்யத் அபி யத் ச வர்த்ததே, வேற என்னென்னலாம் அவருடைய அந்த பிருத்து. இப்போ இந்த ஸ்துதி பாட்டகால் சொன்னது இந்த ஒரு 4-5 விஷயம்தானே. அதாவது இப்போ பிருத்திவி கோரூபத்தை எடுத்துண்டா பிருத்து தான் கரந்தர், அந்த இடத்துல யார் வத்சன் யார் இப்போ கண்ணுக்குட்டி அது தோஹன பாத்திரம் இதை கேட்டார். அதுக்கப்புறம் அந்த பூமி விஷமமாக இருக்கக்கூடியவளை எதற்காக எப்படி சமமாக ஆக்கினார் பிருத்து. மேலும் சனத்குமாரர்கிட்டேருந்து ஞானத்தை வாங்கி அவருக்கு என்ன கதி ஆச்சு,
இதுதானே நமக்கு வந்து கேட்டார். நான் நடுவில் அந்த அஸ்வமேத யாகத்தினுடைய குதிரையை எதற்காக இந்திரன் எடுத்துட்டா, சனத்குமாரர்கிட்டேருந்து என்ன ஒரு ஞானத்தை அடைந்தார், அவருடைய கதி என்ன. இதை தவிர எதுச்ச அந்யதபி வேறு என்ன உண்டோ இந்த கண்ணனுடைய, அதாவது பகவத் ரூபமாக அந்த பிருத்துவை பார்க்கும் பொழுது என்னென்ன புகழ் உண்டோ அந்த புகழையும் சேர்த்து எனக்கு சொல்லணும். பக்தாய மே அனுரக்தாய, அனுரக்த நான் பக்தன் மாத்திரமில்லை, அவனிடத்தில் ஒரு ஆசை கொண்டவனாக இருக்கேன். அப்பேற்பட்ட எனக்கு தவ அதோக்ஷஜஸ்யச்ச வக்தும் அர்ஹசி. அதோக்ஷஜஸ்ய இந்த இடத்துல அதோக்ஷஜஸ்யங்கிறத கிருஷ்ணனுக்கு கொண்டு போய் அங்கே சேர்த்துன்றலாம். இல்லைன்னா தவ அதோக்ஷஜஸ்ய உன்னுடைய குருவாக இருக்கக்கூடிய அதோக்ஷஜன் கண்ணன் விஷ்ணு. யாருக்கு வந்து யார் அக்ஷஜன்னாலே நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். அக்ஷஜன்னா அக்ஷ இந்திரியங்கள், இந்திரியங்கள்லேருந்து வரக்கூடிய ஞானம் யாரை காட்டிலும் அதஹா குறைவாக இருக்கிறதோ. ஸோ அந்த இந்திரியங்கள்லாம் வந்து மனசா வாச்சா அகோச்சரம், அந்த புலன்கள்லாம் போய் அவரை அடைய முடியாதபடிக்கு இருக்கக்கூடிய ஒரு ஞானஸ்வரூபமாக இருக்கார் பகவான். அதனால் அவருக்கு அதோக்ஷஜகான்னு பேர். தவ அதோக்ஷஜா, அந்த இடத்துல தவங்கிறத வந்து அதோக்ஷஜோட சேர்த்துட்டோம்லாம் உங்களுக்கு குருவாக இருக்கக்கூடியவர், உங்களுக்கு பகவானாக இருக்கக்கூடியவர்னு எடுத்துக்கலாம். இல்லைன்னா அந்த அதோக்ஷஜஸ்ய கிருஷ்ணஸ்யங்கிறத முன்னாடி போட்டுன்ட்டு தவ வக்தும் அது சரிப்பட்டு வராது. தவ அஜோக்ஷஜஸ்யன் தான் எல்லாரும் எடுக்கிறாத வியாக்கியாத்தால. ஸோ அப்படியே போட்டுருவோம். ஸோ மே அனுரக்தாய, அனுரக்தனாக இருக்கக்கூடிய எனக்கு, அதாவது ஆசையுடன் கூடினவனான எனக்கு, தவ அதோக்ஷஜஸ்ய அந்த பகவானுடைய இப்படி எடுத்துவோம். தவ அதோக்ஷஜஸ்ய பக்தாய, நான் எப்படி இருக்கேன்னா உன்னிடத்துலையும் எனக்கு பக்தி இருக்கு, மைத்ரேயரிடத்துலையும் விதுரருக்கு பக்தி இருக்கு, விஷ்ணுவனிடத்துலையும் பக்தி இருக்கு. அப்படி போட்டுட்டா பெட்டர். சரி. ஸோ பகவானுடைய புகழ் என்ன உண்டோ அந்த புகழை வக்தும் அர்ஹசி எனக்கு நீங்க சொல்லணும். எனக்கு சொல்லணுங்கிறத தன்னை குவாலிஃபை பண்ணிக்கிறார் விதுரர். இங்க தான் அனுரக்தகா, ஆசையுடன் இருக்கேன், மேலும் ஒரு பக்தன், டிவோஷன் இல்லையா, பக்தனாகவும் இருக்கேன், ஒரு அன்புடன் கூடினவனாகவும் இருக்கேன். யாரிடத்துல அன்பு இருக்கு, யாரிடத்துல பக்தி இருக்குங்கிறத சொல்லும் பொழுது தவ அதோக்ஷஜஸ்யச்ச, உங்களிடத்துலையும் எனக்கு ஸ்ரத்தை இருக்குது, ஏன்னா ஸ்ரத்தாவான் லபதே ஞானம்னு இருக்குது. அதனால் உங்களிடத்துல ஒரு ஸ்ரத்தையும் இருக்குது, அன்பும் இருக்குது. அதனால் கண்ணனிடத்துலையும் இருக்குது, அதாவது விஷ்ணுவனிடத்துலையும் இருக்குது. அப்படிப்பட்ட எனக்கு வக்தும் அர்ஹசி. யஹா அதுஹ்யது வைன்யரூபேண காம் இமாம், யஹா எந்த ஒரு பிருத்துவானவர், இதை முதல்ல போட்டுக்கலாம் வேணும்னா, எந்த ஒரு பூர்வ தேகத்தை ஆசிரியித்து வைன்ய ரூபேண பிருத்துவனுடைய ரூபத்தை எடுத்துண்டு காம் இமாம் இந்த பசுமாடு ரூபமாக இருக்கக்கூடிய இந்த பூமியை அதுஹ்யது தோகனம் செய்தாரோ அந்த பிருத்துவை பற்றி எனக்கு சொல்லுங்கோ. ஸோ இது எப்படி கனெக்ட் பண்ணிக்கணும்னா, யஹா வைன்யரூபேண காம் இமாம் அதுஹ்யது இதை முதல்ல போட்டுருணும். எந்த பிருத்துவானவர் வைன்ய ரூபேண வேணனுக்கு பிள்ளையாக ஒரு ரூபத்தை எடுத்துண்டு, எந்த பகவான் வேணனுடைய பிள்ளை ரூபமாக எடுத்துண்டு அந்த பிருத்து ரூபத்தை எடுத்துண்டு காம் இமாம் இந்த பூமியை அதுஹ்யது கறந்தாரோ, மேலும் அந்த எச்ச அந்நது கிருஷ்ணஸ்ய ஸ்ரவஹ, அப்பேற்பட்ட அந்த கிருஷ்ணன் பகவான் கிருஷ்ணனுடைய பூர்வதேக கதா ஆசிரியம், முன் தேகத்தில், அதாவது பிருத்துவாக இருக்கக்கூடிய அந்த தேகத்தில் இருக்கும் பொழுது என்ன கதைகள் உண்டோ, என்ன செயல்கள் உண்டோ அதை ஆசிரியத்து இருக்கக்கூடிய புண்ணியமான ஸ்ரவஹா புண்ணிய புகழை எனக்கு நீங்கள் சொல்லணும். அதாவது பக்தனாக உங்களிடமும் விஷ்ணுவனிடமும் பக்தனாக இருக்கக்கூடிய அன்புடன் கூடியவனான மே எனக்கு வக்தும் அர்ஹசி. ஸோ அதனால் மொத்தம் வெறும் பிருத்துங்கிற ஒரு ஆஸ்பெக்டில் மாத்திரம் பார்க்கல, சாக்ஷாத் பகவான் யாருனுடைய ஒரு செயல்களை வந்து கேட்டா, புகழை பற்றி கேட்டால் நமக்கு வந்து புண்ணியமோ
பவித்திரத்துவம் ஏற்படுமோ அப்பேற்பட்ட பகவானுடைய ஒரு ஒரு கண்ணோட்டத்திலேருந்து ஒரு பர்ஸ்பெக்டிவ்லேருந்து எனக்கு வேணுங்கிறார். அதுதானே முக்கியம். ஏன்னா இருக்கிற விஷயத்தை சொல்கிறதுக்கு பல புராணங்களும் இப்போ இதுவும் இருக்குது, மகாபாரதம் இருக்குது, அது நமக்கு வேண்டாம். இங்கே கண்ணனுடைய பர்ஸ்பெக்டிவ்லேருந்து வேணும், அந்த பக்தி பர்ஸ்பெக்டிவ்லேருந்து வேணுங்கிறதுக்காக அதையும் ஆட் பண்ணிக்கிறார். யச்சான்யதபி கிருஷ்ணஸ்ய பவான் பகவதः பிரபோः ஸ்ரவः சுஸ்ரவசः புண்ணியம் பூர்வ தேக கதாஸ்ரயம் பக்தாய மே அனுரக்தாய தவச்ச அதோக்ஷஜஸ்ய ச வக்தும் அர்ஹசி யோ அதுஹ்யத் வைன்யரூபேண காம் இமாம். பவான் வக்தும் அர்ஹசி, அந்த பவானுங்கிறது தாங்கள் எனக்கு சொல்வதற்கு, அது பவானுங்கிறது அர்ஹத்தின்னு வரணும், இதெல்லாம் ஆர்ஷன்னு எடுத்துட்டுலாம். அப்பேற்பட்ட பவான் துவம் வக்தும் அர்ஹசின்னு எடுத்துக்கலாங்க. சூத உவாச்ச சோதிதோ விதுரேண ஏவம் வாசுதேவ கதாம் பிரதி பிரசஸ்யதம் பிரீதவனாக மைத்ரேயா பிரத்யபாஷத. ஏவம் விதுரேண சோதிதா, இவ்வாறு விதுரனால் அப்படியே தூண்டப்பட்டு வாசுதேவ கதாம் பிரதி சோதிதா ஆஸ்பெக்ட் அங்கே பார்த்தேன்னா அதான் சொன்னேன். வாசுதேவனுடைய செயல்கள் கதை அதை குறித்து ஹி வாஸ் இன்ஸ்பயர்டு இல்லையா, அந்த பர்ஸ்பெக்டிவில் எனக்கு சொல்லுங்கோன்னு சொன்னதுனால தம் பிரசஸ்ய அந்த விதுரனை போற்றி பிரீதமனாக சந்தோஷத்தோட மைத்ரேயா மைத்ரேயர் பிரத்யபாஷத பதில் கூறினார். மைத்ரேய உவாச்ச யதாபிஷிக்த பிருதுரங்க விப்ரைஹி ஆமந்திரிதோ ஜனதாயாश्च பாலஹ பிரஜா நிரன்னே க்ஷிதிபிருஷ்ட ஏத்ய க்ஷுக்ஷாமதேஹா பதிம் அப்யவோச்சன். மைத்ரேயர் ஆரம்பிக்கிறார். யதா பிருதுஹு அபிஷிக்தः விப்ரைஹி ஜனதாயாश्च பாலஹ இதி ஆமந்திரிதः, जनतायाः त्वं पालः इति आमन्त्रितः नियुक्तः, प्रजाः तदा प्रजाः एत्य निरन्ने क्षितिपृष्ठे सति निरन्ने सति प्रजाः क्षुक्षामदेहाः प्रजाः पतिम् एत्य अभ्यवोचन्. அவனுக்கு ராஜ்யாபிஷேகம் பண்ணா இந்த பிராமணர்கள் எல்லாருமா சேர்ந்து ரிஷிகள் எல்லாருமா சேர்ந்து ஹே அங்கங்கிறது இங்கே விதுரரை சொல்கிறார்ப்பா, சொல்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் மைத்ரேயர். யதா எப்பொழுது விப்ரைஹி இந்த பிராமணர்களால் பிருதுஹு அபிஷிக்தா ஆசீத், அது ராஜ்யாபிஷேகம் பண்ணி வைக்கப்பட்டாரோ எப்படின்னு அவள்லாம் கூப்பிடுறா. ஆமந்திரிதா, ஹி வாஸ் ஆஸ்ட் டு கம் இல்லையா. விப்ரைஹி பிருதுஹு ஜனதாயாக பாலஹ இது ஆமந்திரிதா. ஸோ நீதான் ஜனதா, ஜனதா ஜனசமூகா, ஜனதா ஜனானாம் சமூகா, ஜனதா ஜனங்களினுடைய ஒரு கூட்டம், ஜனதா. அந்த ஜனங்களினுடைய கூட்டத்திற்கு நீதான் பரிபாலகனாக இருக்கணும், ரட்சிப்பவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆமந்திரிதா, ஹி வாஸ் இன்வைட்டட் பை தெம். அப்படி இன்வைட் பண்ணி அபிஷேகம் செய்து நீ இவர்களாக காப்பாற்றணும்னு எப்போ நடந்ததோ, எதா ஆசீத்து ததா அப்பொழுது நிரன்னே க்ஷிதி பிருஷ்டே சதி, அந்த இடத்துல க்ஷிதி ததா நிரன்னே க்ஷிதி பிருஷ்டே, க்ஷிதி தலே சதி, பிருஷ்டம்னா பூமி பாகம், அந்த பூமியினுடைய பாகமானது நிரன்னே அன்னமே இல்லாத இருந்த பொழுது க்ஷுக்ஷாமதேகாக க்ஷுதா க்ஷாமாக க்ஷீணாக தேகாக யாசாம், பிரஜைகளுக்கு இது அட்ஜெக்டிவ். அந்த பிரஜைகள்லாம் எப்படி இருந்தாங்கன்னா க்ஷுத்து பசியினால், க்ஷாம மெலிந்த தேகாக தேகங்களை கொண்டவர்கள், அவளுடைய சரீரம் அப்படியே பசியினால் வாடி போன ஜனங்கள். அந்த ஜனங்கள் பூமியில், ஏன்னா பூமியில் அன்னமே இல்லை, சாப்பாடே இல்லை, கிரெயின்ஸே எதுவுமே விளையாததுனால அப்படியே உடம்பெல்லாம் மெலிஞ்சு போய் அப்படியே பஞ்சத்தில் அடிபட்ட மாதிரிங்கிறவங்க, நிஜமாவே பஞ்சத்தில் அடிபட்ட அந்த ஜனங்கள் ஏத்திய கிட்ட நெருங்கி அந்த பிருத்து கிட்ட பதிம் அபியவோச்சன், தன்னுடைய பதியான பிருத்தும் அப்ருவன், பிருத்துவனிடம், அவன் தானே ரக்ஷகன், அதனால ராஜாவான அந்த பிருத்துவனிடத்தில் கூறினார்கள். யதாபிஷிக்த பிருதுரங்க விப்ரைர் ஆமந்திரிதோ ஜனதாயாश्च பாலஹ பிரஜா நிரன்னே க்ஷிதிபிருஷ்ட ஏத்ய க்ஷுக்ஷாமதேஹா பதிம் அபியவோச்சன். வயம் ராஜன், இது அந்த ஜனங்களினுடைய பேச்சு. வயம் ராஜன் ஜாఠரேண அபிதப்தாக யதாக்னினா கோட்டரஸ்தேன விரக்ஷாக துவாமத்ய யாதா சரணம் சரண்யம்
யஸ்ஸாதிதோ விருத்திகரஃப் பதிர் நஹா. ஹே ராஜன்னு அப்படியே இந்த ஜாட்டராக்னி இருக்குல்ல, வயத்தில் அந்த அக்னி இருக்கே, அதனால அப்படியே தவிக்கிறோம் நாங்கள். அல்சரேட்டட் ஸ்டமக்குங்கிறது. ஏன்னா அது வந்து இஃப் இட் டசன்ட் ஹேவ் எனி சோர்ஸ் டு பர்ன், என்ன பண்ணும், அது இருக்கிறதெல்லாம் போயிடுத்து உங்களுக்கு. அப்போ அந்த ஜாட்டராக்னி கொழுந்து விட்டு எரியறது. அதனால அவளுக்கு வந்து தவிக்கிறது வயத்து பசியினால். ஸோ கோட்டரஸ்தேன அக்னினா விரக்ஷாக இவங்கிறார். இந்த பொந்துக்குள்ளே போய் ஒரு அக்னியை கொண்டு போய் வச்சோம்னா அந்த விரக்ஷமே எப்படி தகிக்குமோ உடனே அது அப்படியே காட்டுத்தீயாக மாறிடாது. அக்னி என்ன அதை கொண்டு போய் ஒரு பொந்தில் வச்சேம்பர், அந்த மாதிரி ஒரு அக்னி குஞ்சு இத்தினோண்டுக்கு ஒரு ஃப்ளேம் ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை கொண்டு போய் கோட்டரைனா ஒரு பொந்தில் உள்ள ஒரு அக்னி போல் எப்படி விரக்ஷாக மரங்களெல்லாம் அப்படியே வாடி போயிடுமோ. நீங்கள் பெருசாக காட்டுத்தீயாக ஆக வேண்டாம், உள்ளுக்குள்ளேயே அதை வந்து சப்டியூடாக அதை எரிஞ்சுட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மரத்தில் இருக்கக்கூடிய சத்து பூரா அது வந்து எடுத்துட்டுருமா இல்லையா. அந்த மாதிரி இந்த ஜாட்டராக்னிங்கிறது ஜடரங்கிறது வயிறு, ஜாட்டரங்கிறது வயிற்றை சேர்ந்தது. ஸோ ஜாட்டரம். ஸோ ஜாட்டராக்னினா அபிதப்தாக வயம். ஹே ராஜன்னு கோட்டரஸ்தேன அக்னினா விரக்ஷாக யதா எவ்வாறு பொந்துக்குள்ளே இருக்கக்கூடிய அக்னியினால் விரக்ஷங்கள் வாடுமோ அவ்வாறு ஜாட்டரேன அக்னினா வயிற்றில் இருக்கக்கூடிய அக்னியினால் அபிதப்தாக வயம் அப்படியே வாடுகின்றோம், நாங்கள் வாட்டப்பட்டிருக்கோம். அதனால் துவாம் அத்ய யாத்தாக இன்னைக்கு உங்ககிட்ட வந்திருக்கோம். எப்படி? சரண்யம் சரணம் யாத்தாக. சரண்யம் துவாம் சரணத்திற்கு அருகதை உடையவனாக. தட் இஸ் யூ ஆர் த சோல் ரெஃப்யூஜ், யூ ஆர் த பெஸ்ட் பர்சன். அடைக்கலம் புகுவதற்கு உகந்தவனாக இருக்கும் துவாம் உன்னை, வயம் நாங்கள், அத்ய சரணம் யாத்தாக சரணம் அடைந்திருக்கிறோம், அடைக்கலம் புகுந்திருக்கிறோம். யஹா துவம் நஹா விருத்திகரஹா பதிஹி சாதிதா. ஸோ நீதான் நஹா எங்களுக்கு விருத்திகரஹா. விருத்திங்கிறது இங்கே போட்டிருக்காரு பாருங்கோ, இங்கே போடலையா, விருத்திகின்னா ஜீவிகான்னு அர்த்தம். இங்கே வார்த்தான அடுத்த ஸ்லோகத்தில் வர்றச்சு அதே தான் இங்கே விருத்திகரகாங்கிறச்சு ஜீவிகாவை செய்யறவன். எங்களுக்கு வந்து பொழப்பு நடக்கணும்னா ராஜா தான் அந்த பொழப்புக்கு ஒரு வழி பண்ணணும். பொழப்பு சரியாக நடத்த முடியலைன்னா அதுக்கு உண்டான ஆப்ஸ்டிகல்ஸ் தடங்கள் எல்லாத்தையும் விலக்கி ராஜா தானே நமக்கு வழி காமிக்கணும். யஹா துவம் நீ எங்களுடைய நகா விருத்திகரகா ஒரு வாழ்க்கையை அளிக்கக்கூடிய பதிகி சாதிதா, பதியாக சாதிதா நியமிக்கப்பட்டவன். அந்த நியமிக்கப்பட்டவன் சாதிதகான்னு ஆக்சுவலி யூ ஹவ் பீன் கிரியேட்டட்னு அர்த்தம். உத்பாதிதா இத்தியர்த்தா இங்கே போட்டிருக்காரு பாருங்கோ. யஹா சாதிதகாங்கிறச்சு விப்ரைஹி மந்தனேன சம்பாதிதா. அந்த ரிஷிகளெல்லாம் வந்து வேணனை கடைஞ்சு உன்னை வெளியில் உற்பத்தி பண்ணதே எதுக்கு? இந்த ஜனங்களான எங்களுக்கு ஒரு வாழ்க்கையை அளிக்கணுங்கிறதுக்காக தானே நீ பதிகி அரசனாக நியமிக்கப்பட்டிருக்க, உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு. ஸோ வயம் ராஜன் ஜாட்டரேன அபிதப்தாக யதாக்னினா கோட்டரஸ்தேன விரக்ஷாக துவாமத்ய யாத்தாக சரணம் சரண்யம் எஸ் சாதிதோ விருத்திகரஃப் பதிர்நஹ. தன்னோ பவான் ஈஹது ராத்தவே அன்னம் க்ஷுதார்திதானாம் நரதேவதேவ யாவன்ன நங்க்ஷ்யாமஹே உஜ்ஜித ஊர்ஜாஹ வார்த்தாபதிஹி த்வம் கில லோகபாலஹ. அதனால் நீ வந்து எங்களுக்கு அன்னத்தை கொடுப்பதற்கு ஈஹது அப்படின்னா நீ வந்து ஒரு முயற்சி செய். எங்களுக்கு எப்படியாவது பசியினால் தவிக்கிறோம் நாங்கள். அரசர்களுக்கெல்லாம் அரசனாக இருக்கக்கூடியவன் நீ. நரதேவகா அரசன், நரதேவ தேவங்கிறச்சே அரசனுக்கும் அரசனாக விளங்கக்கூடியவன். ஸோ அப்பேற்பட்டவன் நீ. நகா எங்களுடைய அன்னம் ராத்தவே எங்களுக்கு அன்னத்தை கொடுப்பதற்கு ஈஹது நீ ஒரு பிரயத்தனம் பண்ணு. ஏன்னா நாங்கள் இப்போ வந்து க்ஷுதா அர்த்திதானாம் பசியினால் தவிக்கக்கூடிய க்ஷுதா அர்த்திதா தத்துங்கிறச்சே தஸ்மாத் ஆகையினால் தஸ்மாத் நஹா அஸ்மாக்கம் எங்களுக்கு நாங்கள் எப்படி இருக்கோம் இப்போது க்ஷுதா அர்த்திதானாம் நஹா பசியினால் தவிக்கக்கூடிய எங்களுக்கு பவான் நீ
அன்னம் ராத்தவே ஈஹது. அன்னம் சாப்பாடு, அதாவது இப்போ அரிசியை ராத்தவே அப்படின்னா ராத்தும் தாத்தும்ங்கிறார். இது வந்து இந்த ராத்து அதனுடைய சதுர்த்தி அப்படிலாம் இது வந்து எப்படின்னா வேதிக் யூசேஜ். இது கிளாசிக்கல் சான்ஸ்கிரிட்டில் இந்த பதத்தை நம்ம பார்க்கவே மாட்டோம். வேதத்தில் உபயோகப்படுறது இந்த பதம் ராத்தவேங்கிறது. துமுன் பிரத்யயம் இருக்கோ இல்லையோ, ராத்தும் அப்படின்னா கொடுப்பதற்கு, ராங்கிற தாத்து, ராத்தும்னா கொடுப்பதற்கு, தாத்தும்ங்கிற அர்த்தத்தில் வருது. அந்த துமுன் பிரத்யயத்துக்கு பதிலாக பல பிரத்யங்கள் வரலாம் வேதத்தில். சேன்னு அசேன்னு இந்த மாதிரி நிறைய சை தியை இதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி பல பிரத்யங்களில் தவேங்கிறது ஒரு பிரத்யயம் அங்கே வந்து சேர்றது. அதனால் ரா துமுனுக்கு பதிலாக தவேன்னு வருது. இது வந்து வேதிக் யூசேஜ். இது மேபி இதுக்கு உண்டான ஏதாவது ஒரு ருக்கு ஏதாவது இருக்கலாமா இருக்கும். அதனால் அது அப்படியே அவர் எடுத்துன்னு இருந்திருப்பாரா இருக்கும், தெரியல நமக்கு. ஏன் இங்கே திடீர்னு இப்படி ஒரு பதம் வந்திருக்குன்னுட்டும். அது அந்த புராணத்தினுடைய யூசேஜ் இல்லையா. ஸோ தன்னோ பவான் ஈஹது ராத்தவே அன்னம். ஸோ அன்னம் ராத்தவே அரிசி கொடுப்பதற்காக, அன்னம் சாப்பாடு, பசியினால் நாங்கள் வந்து பீடிக்கப்பட்டிருக்கோம், அதனால் அன்னத்தை அளிப்பதற்காக பவான் ஈஹத்துன்னா ஈஹதாம் யத்னம் கரோத்து, ஒரு முயற்சியை செய்ய வேண்டும். இந்த தாத்துக்களுக்கெல்லாம் பரஸ்மைபதம் ஆத்மநேபதம்லாம் பார்த்துட்டே இருக்காதுங்க. அது மாட்டுக்கு கோஷத்தில் வந்து இப்போ ஆத்மநேபதம்னு போட்டிருப்பார், நமக்கு இங்கே வந்து பரஸ்மைபதத்தில் யூஸ் பண்ணியிருப்பார். அதெல்லாம் புராணம், அவ்வளோதான். எவ்வாறு நாங்கள் அழிய மாட்டோமோ அவ்வாறு நீ வந்து சாப்பாட்டுக்காக ஒரு முயற்சியை செய்ய வேண்டும். யாவத்து ந நங்ஷ்யாமஹே உஜ்ஜித ஊர்ஜாக சத்யா வயம் உஜ்ஜித ஊர்ஜாகாங்கிறத வந்து ந நங்ஷ்யாமஹா அப்படி தான் இருக்கணும். ஊர்ஜாகாங்கிறது தியக்த அன்னாகாங்கிறார். ஸோ உஜ்ஜித ஊர்ஜாகா தியக்த அன்னாகா சத்யா யாவது ந நங்ஷ்யாமஹா. எங்களுக்கு அன்னமே கிடைக்கல, அன்னத்தை விட்டவர்களான நாங்கள், எங்களுக்கு வந்து ஒரு பலமே இல்லை. ஊர்ஜஸ்ன்னா பலம்னு ஒரு அர்த்தம். இங்கே அந்த பலம் எதுலேருந்து வருதுன்னா பேசிக் ஃபுட்டே இல்லை எங்களுக்கு. ஏன்னா அந்த சாப்பாடே இல்லாத இப்போ உட்காந்துட்டுருக்கோம். அது கம்ப்ளீட்டாக வந்து எங்களுடைய சத்தெல்லாத்தையும் உறிஞ்சு நாங்கள் வந்து நாசம் அடையிற லெவலுக்கு போகிறதுக்கு முன்னாடி யாவது ந நங்ஷ்யாமஹே, எதுவரையில் நாங்கள் வந்து அழியாமல் இருப்போமோ அதற்குள், அந்த சமயத்துக்குள்ள நீ வந்து எங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஒரு பிரயத்தனத்தை பண்ணணும். ஏன்னா எதுக்காக இப்படி என்ன கேட்குறேள்? வார்த்தாபதிஹி துவம் கில லோகபாலகா, நீதானே கில அப்படின்னா நீதானே இண்டீட் அப்படிங்கிறாலே அதுதான் கில. நீ தான் எங்களுக்கு வந்து வார்த்தாபதிஹி ஜீவிகாயாக பதிஹி, எங்களுடைய ஒரு பொழப்புக்கு நீ தான் வந்து வழிகாண்பிக்கிறவன். லோகபாலகா, உலகத்தை வேற ரட்சிக்கக்கூடிய அரசனாக இருக்க நீதானே. அதனால் நாங்கள் வந்து சாப்பாடே இல்லாத அழியறதுக்குள்ள நீ வந்து க்ஷுதார்த்திதானாம், இந்த பசியினால் பீடிக்கப்பட்ட எங்களுக்கு சாப்பாடு கொடுப்பதற்கு நீ முயற்சி செய். தன்னோ பவான் ஈஹது ராதவேன்னம் க்ஷுதார்த்திதானாம் நரதேவதேவ யாவன்ன நங்ஷ்யாமஹே உஜ்ஜித ஊர்ஜாக வார்த்தாபதிஹி துவம் கில லோகபாலகா. மைத்ரேய உவாச்ச பிருதுஃப் பிரஜானாம் கருணம் நிஷம்ய பரிதேவிதம் பிருதுஃப் பிரஜானாம் கருணம் நிஷம்ய பரிதேவிதம் தீர்க்கம் தத்யௌ குருஸ்ரேஷ்ட நிமித்தம் சோ அன்வபத்யத. ஹே குருஸ்ரேஷ்ட, விதுரரை பார்த்து சொல்கிறார். குரு வம்சத்தினுடைய சிரேஷ்ட குரு வசத்தியானவரே விதுரரே, பிருதுஹு பிரஜானாம் பரிதேவிதம் கருணம் பரிதேவிதம் நிஷம்ய. அந்த பிரஜைகள் வந்து ரொம்ப அந்த ஓலக்குரலுங்கிறோல்லையே அந்த மாதிரி கருணம் பரிதேவிதம். கருணம்னா கருணையாக, பரிதேவிதம் புலம்புதல். அந்த புலம்பலில் வந்து கேட்டுட்டு ரொம்ப ஒரு ஈனமாக அவள் வந்து பசின்னு எப்பவுமே நமக்கு வந்து வி திங்க் இட் இஸ் அ கிவன்,
இல்லையா? சாப்பாடுங்கிறது இஸ் எ பேசிக், ரோட்டி கப்படா மக்கான்னு விடுவா. ஆனால் இதெல்லாம் பேசிக்ஸ்ன்னு நம்ம வந்து மைண்டில் வச்சுட்டு இருக்கிறச்சு, அந்த பேசிக்ஸே நமக்கு இல்லைங்கும் பொழுது இட் கிரியேட்ஸ் அ கிரேட் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சிம்பத்தின்னா அது இன்னதுன்னு சொல்ல முடியாது நம்மளால். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் நமக்கு வந்துடும் ஒருத்தர் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறான்னா. ஆனால் அதுதான் இந்த, அதுவும் அரசனாக இருந்துட்டு ஒரு பொசிஷனில் இருக்கான்னா யோசிச்சு பாருங்க, அவனுக்கு எவ்வளோ ஒரு கஷ்டம் இருக்கும். அதை சொல்கிறார், வந்து பொசிஷன் எடுத்துட்ட உடனே இந்த மாதிரி பிரச்சனையான் இருக்குமா இல்லையா? அதுதான் பரிதேவிதம் கருணம் நிஷம்ய, அந்த கருணம் தீனமான பரிதேவிதம் புலம்பலை நிஷம்ய கேட்டுவிட்டு, அது பரிதேவிதம் விலாபம் அழகாக போட்டிருக்கு. புலம்பலை கேட்டுட்டு பிருத்துஹு தீர்க்கம் தத்யோ, தீர்க்கம் தத்யோ ரொம்ப நேரம் யோசிச்சான். சஹா நிமித்தம் ச அன்வபத்தியத, அந்த நிமித்தம்னா காரணத்தை, அன்வபத்தியத்தை புரிஞ்சுண்டான். அனு அபத்தியத்தை அதாவது ஹி அண்டர்ஸ்டுட் வாட் த ரீசன் வாஸ். அந்த நிமித்தம் என்னங்கிறது கீழே வந்து நோட்ஸில் அங்கே போட்டிருக்கார். வக்ஷியமான அனுசாரேன பிருத்திவியாக கிரஸ்த பீஜத்வம். பின்னாடி சொல்ல போகிறது தனக்குள்ள அந்த பீஜத்தை, அதாவது பீஜம் போட்டான்னா சீட்ஸை போட்டால் அந்த சீடு வந்து ஸ்ப்ரவுட் ஆகணுமோ இல்லையோ, அது இல்லாத பூமி அப்படியே உள்ள இழுத்துண்டுடுறதுங்கிற காரணத்தை சஹா அன்வபத்தியத்தை அவன் புரிஞ்சுண்டான். இது வியவசித்தோ புத்தியா பிரகிரஹீத சராசனஹா சந்ததே விஷிகம் பூமேஹே கிருத்தஹா திரிபுரஹா யதா. பரமேஸ்வரன் எப்படி அந்த திரிபுர சம்ஹாரம் பண்ணுறதுக்காக அந்த வில்லை தூக்கிண்டு மேருமலையை வளைச்சு வில்லா எடுத்துட்டு நாராயண அஸ்திரத்தை அப்படி வச்சாரோ, அதுபோல் பிருத்து இங்கே வந்து கிரகீத சராசனஹா. இதிலேருந்தே நமக்கு வந்து அந்த ஹரிஹர அபேதம்ங்கிறது நமக்கு புரியும் இந்த இடத்துல. எப்படி பகவானை வந்து விஷ்ணுவனுடைய அம்சத்தை வர்ணிக்கிறதுக்கு பரமேஸ்வரனுடைய ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறார் பாருங்க. பிரகிரஹீத சராசனஹா இதி வியவசிதா புத்தியா தன்னுடைய புத்தியினால இதி வியவசிதான்னு எவ்வாறு நிச்சயம் செய்தான். பிருத்திவியாக ஓஷதி பீஜானி கிரஸ்தானி இதி வியவசிதா நிச்சிதவான் சன்னு. மனசில் தீர்மானம் பண்ணா, புத்தியா வியவசிதா, விவசாயனாலே ஒரு நிச்சயம். என்ன நிச்சயம் அவனுக்கு? இந்த பிருத்திவி வந்து ஓஷதிகள், அதனுடைய அந்த பீஜங்கள் எல்லாத்தையுமே உள்ளுக்குள்ளே வாங்கின்ட்டா அப்படின்னு தீர்மானம் பண்ணிண்டு பிரகிரஹீத சராசனஹா கையில் வந்து வில்லை ஏந்திண்டு, ஷர ஆசனஹா ஷரத்தினுடைய ஆசனம், அதாவது வில் அம்பினுடைய ஆசனமாக இருக்கக்கூடிய வில்லு, அதை பிரகிரஹீத கையில் எடுத்துக்கொண்டு விஷிகம் சந்ததே, விஷிக அம்பை, இங்கேயே வந்து உங்களுக்கு ஷரங்கிறது அம்பு, விஷிகனாலும் அம்பு, அம்பை சந்ததே கோர்த்தான். எதனால்? பூமேகே கிருத்தஹா சஹா, பூமியை குறித்துன்னு எடுத்துக்கணும். பூமேகேங்கிறது ஷஷ்டி விபக்தி இந்த இடத்துல பூமிம் பிரதிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார். பூமியை குறித்து கிருத்தஹா கோபம் அடைந்தவனான அந்த பிருத்து பிரகிரஹீத சராசனஹா கையில் வந்து வில்லை எடுத்துக்கொண்டு புத்தியா இதி வியவசிதா, இந்த மாதிரி பிருத்திவி வந்து உள்ளுக்குள்ளே இழுத்துட்டாளாங்கிறத நிச்சயம் பண்ணிட்டு விஷிகம் சந்ததே அம்பு அப்படியே வெச்சர், கோத்தர், தொடுத்தர். யாரை போல? திரிபுரஹா யதா. மூன்று திரிபுரத்தை அழிக்கிறதுக்காக திரிபுரம் ஹந்தி இது திரிபுரஹா. பரமேஸ்வரன் வந்து எப்படி திரிபுரத்தை அழிக்க, அது அந்த அந்த ஒரு அலைன்மெண்ட், 3 சிட்டிஸு, 3 புறங்கள், அந்த 3 புறமும் வந்து சுற்றிகிட்டே இருக்கும். பூமியில் இருக்கிற எல்லாம் எங்கே வேணாலும் அது லேண்ட் ஆகும், எப்படி வேணாலும் நாசத்தை பண்ணுவான் அந்த கமலாக்ஷன், வித்யுத் மாலி, இவா 3 பேர். அதை வந்து அழிக்கணும்னு தீர்மானம் பண்ணுறச்சு அவள் வரம் எப்படி வாங்கின்னு இருக்கான்னா பிரம்மாண்ட இருந்து 1000 வருஷத்துக்கு ஒரு தடவை இட் ஷுட் அலைன் இன் 1 லைன். அப்போது ஒரே அம்புனால 3 புறத்தையும் ஒரே சமயத்தில் அழிக்கணும், இல்லைன்னா அது அழியாது, 3ம் திருப்பி வந்துடும். அந்த அந்த ஒரு க்ஷணத்தை விட்டோம்னா, அந்த ஒரு முகூர்த்தமோ நேரமோ இல்லை ஒரு இந்த நேரமோ அந்த ஒரு க்ஷணத்தை விட்டோம்னா அதுக்கப்புறம் திருப்பி 1000 வருஷம் கழிச்சு தான் அது செகண்ட் அட்டெம்ப்ட்டு. அது வரைக்கும் செகண்ட் அட்டெம்ப்டே கிடையாது. அதனால் அதுக்கு சரியான ஆள் பரமேஸ்வரன். உலகமே அங்கே அவருக்கு வந்து தேராகவும் இதுவாகவும் சக்கரங்களாகவும் எல்லாம் அவருக்கு வந்து பேரஃபெர்னேலியா எல்லா தேவர்களும் பூமி உலகமும் அவருக்கு வந்து அங்கே துணை போச்சு அந்த திரிபுரஹரத்துக்கு. அப்படி பகவான் வந்து வில்லை ஏந்திண்டர், நாராயணாஸ்திரம் அங்கே கோத்தர். அதுபோல் இங்கே
பிருத்து விஷ்ணு அவதாரமாக இருக்கக்கூடிய பிருத்து கையில் வந்து வில்ல எடுத்துட்டு அம்ப கோத்தார். இது வியவசிதோ புத்தியா பிரகிரஹீத சராசனः சந்ததே விஷிகம் பூமேः क्रुद्धः त्रिपुरः यथा प्रवेपमाना धरणी निशाम्य उदायुधं शतं गौस्सती अपाद्रवत् भीता मृगी इव मृगयु द्रुता. பயந்து போயிட்டா பூமி. உதாயுதம் தம் நிஷாமிய கேட்டுட்டு அறிந்து, உதாயுதம் ஆயுதத்தை தூக்கின்றிருக்கிறவராக, உத்கதம் ஆயுதம் உதாயுதம். ஸோ ஆயுதத்தை தாங்கியவராக அந்த தம் பிருத்துவை நிஷாமிய அறிந்து அல்லது பார்த்துவிட்டு, நிஷாமிய பிரவேபமானா தரணி பீதா அப்படியே நடுநடுங்கி பூமியானவள் பீதா பயந்து, கௌஹு சதி ஒரு பசு வடிவத்தை எடுத்துண்டு, ஓடுறதுக்கு சௌரியம் அதனால் பசு வடிவத்தை எடுத்துண்டு, அபாத்ரவத்து அதாவது இந்த இடத்துல வந்து சில பேர் கேள்வி கேட்கும், பூமியே வந்து பசுமாடாக மாறிடுத்துன்னா எங்கேருந்து அங்கே வந்து ஜனங்கள் எங்கே நிற்பா, எங்கே இந்த மாதிரியெல்லாம் கேள்வி வந்து அது தத்துவம் வேறு விதமாக அதை பார்க்கணும். ஒவ்வொரு இதுக்கும் எப்படி இப்போ வந்து ஹிமோத் பர்வதம்ங்கிறது இருக்குது, ஆனால் ஹிமவான் இப்போ இதுக்கு போய் தன்னுடைய குழந்தை அங்கே வந்து அதாவது மன்மதனுடைய தகனம் ஆகிறது, ஆன உடனே பரமேஸ்வரன் மறைஞ்சு போயிடுறார். அவள் குழந்தை பார்வதியை வந்து தவிக்கிறா, அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த சமயத்தில் அப்படியே அரவணைச்சுட்டு வரார் வீட்டுக்குங்கிறோம். பர்வதத்தில் தான் இருக்கா, ஆனால் ஹிமவான் பொண்ணை ஐஷண்டு வராருங்கிறா. அப்போ தேவதா ஸ்வரூபம் வேறு, உண்மையான ஸ்வரூபம்ங்கிறது வேறு. அந்த ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் பூமிங்கிறது இருந்துட்டு தான் இருக்கும், ஆனால் அதில் இருக்கக்கூடிய தேவதா ஸ்வரூபம் ஒரு அம்சம் வெளியில் வந்துடுறது. அது கோரூபமாக எடுத்துக்கிறது. அவள் பெண் ரூபத்தில் இல்லை. விஷ்ணுவை போய் பார்க்கும் பொழுது பெண் ரூபத்தில் போய் பார்ப்போம், கஷ்டத்தை சொல்லும் பொழுது. இங்கே கோரூபத்தை எடுத்துட்டு ஓடுறதுக்கு சௌரியம். அதனால் கௌஹு சதி பீதா பயந்தவளாக, மிருகி இவ ஒரு மானை போல், மிருகயு திருதா மிருகி இவ. மிருகயுங்கிறது இவன் வேடன், வேடனால் துரத்தப்பட்டவள் போல். மிருகயுனா திருதா அனுகதா மிருகி இவ, வேடனால் துரத்தப்பட்ட ஒரு மானை போல் பீதா பயந்தவளாக அபாத்ரவத்து ஓடினாள். அப்படியே பசுமாடு ரூபத்தை எடுத்துண்டா, கிடுகிடுன்னு அங்கேருந்து கிளம்பிட்டா. தாம் அன்வதாவத் தத்வைன்யா குபிதா அதி அருணேக்ஷணா சரம் தனுஷி சந்தாய எத்திர எத்திர பலாயத்தை. எங்கெங்கெல்லாம் அவள் ஓடினாளோ அங்கங்கெல்லாம் வந்து பிருது பின்னாடியே துரத்தினான். இந்த ஜெயந்தன் வந்து காக்காசுரன் வேஷம் எடுத்துட்டு வரும்பொழுது ராமாயணத்தில் எங்கெங்கெல்லாம் போச்சோ, இவர் வெறும் அப்படி தர்பையெல்லாம் எடுத்து தூக்கி போட்டார். அஸ்தத் ஈஷிகாஸ்திரம் காளிதாசன் அந்த வெறும் தர்பையை தூக்கி அதை வந்து மந்திரபூர்வகமாக அவன் பின்னாடி எரியும் பொழுது அவன் உலகம் பூரா சுத்துறான். எங்கெங்கெல்லாம் போனாலும் இதுவும் பின்னாடியே சுத்தித்துங்கிற மாதிரி இங்கேயும் குபிதா கோபமடைந்தவன், அருண ஈக்ஷணா அதி அருண மிகவும் சிவந்த ஈக்ஷணா கண்களை கொண்டவன் பிருது வைன்யா தத்து தத்துன்னு ததஹான்னு எடுத்துக்கணும். பிறகு ததஹா வைன்யா பிருத்துவானவன் குபிதா கோபமடைந்து அத்தியருண ஈக்ஷணா ரொம்ப கண் சிவந்தவனாக தனுஷி ஷரம் சந்தாய தனுஷி வில்லில் ஷரத்தை அம்பை வைத்து கோர்த்தவனாக. முன்னாடியே கோர்த்தாச்சு தான், ஆனால் இங்கே வந்து கோர்த்தவனாகன்னு எடுத்துக்கணும் அந்த இடத்துல. அதாவது ஆஸ் ஹி வித் இது குவிவருக்குள்ளே போட்டுட்டு அவளை பார்த்ததுக்கப்புறம் எடுக்கலாங்கிறது இல்லை, அந்த வில்லில் அம்பை வச்சுண்டவாறே அவன் போனான். எத்திர பலாயத்தே எங்கெங்கெல்லாம் அவள் வந்து போனாளோ தாம் அன்வதாவத்து அவளை பின்தொடர்ந்தான். சரியா? सा दिशो विदिशो देवी रोदसी च अंतरं तयोः धावन्ती तत्र तत्र एनं ददर्श अनुद्यत आयुधम अनु उद्यत आयुधम तम ददर्श. அவளும் என்ன எங்கெங்கெல்லாம் போறாளோ அங்கெங்கெல்லாம் பின்னாடி பார்த்தா பிருது துரத்திண்டு வரா. இதில் வரும்
திருவிளையாடலில் முதல் திருவிளையாடலில் எங்கெங்கெல்லாம் இந்திரன் போகிறானோ எல்லா இடத்துக்கும் அவன் பண்ண அந்த பிரம்மச்சாயா அவனை பின்தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். அந்த பிரம்மஹத்தி தோஷம் இருக்கோ இல்லையோ, அந்த பிரம்மஹத்தி தோஷம் எல்லா இடத்துலையும் தொடர்ந்துட்டே வருமா. அதுபோல் அவள் அந்த பிருத்திவி, திஷா திக்குகள், விதிஷா திக்குனுடைய அதாவது நார்த் வெஸ்ட் சவுத் வெஸ்ட், நார்த் ஈஸ்ட் சவுத் ஈஸ்ட், அதுக்கு விதிஷான்னு பேர், நடுவாந்திரத்தில் இருக்கக்கூடியது. ரோதசிங்கிறது தியாவா பிருத்திவ்யவ், தியௌஹு பிருத்திவி ரெண்டுமே, ஆகாசம் பூமி ரெண்டு, திக்குகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய திக்குகள், தயோஹோ அந்தரம் ச, பூமி ஆகாசமுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ், அங்கேயும் எத்திர தாவந்தி எங்கெங்கெல்லாம் அவள் ஓடுறாளோ தத்திர ஆங்காங்கே அனுத்யத ஆயுதம் தம் ததர்ஷ, தம் அந்த இவனை பிருத்துவை அணு பின்தொடர்ந்து, உத்யதம் ஆயுதம் பின்தொடர்ந்து, பிருஷ்டதா அணு உத்யத ஆயுதத்தை தூக்கி கொண்டவனாக, அதாவது அந்த ஆயுதத்தை ஏந்தியவனான பிருத்துவை இவ பார்த்தா. லோகே ந அவிந்ததத்ராணம் வைன்யாத் மிருத்யோஹோ இவ பிரஜாஹ த்ரஸ்தா ததா நிவவிருதே ஹிருதயேன விதூயதா. அவளுக்கு பயந்து போய் மனசில் அப்படியே சோர்வடைஞ்சு எங்கேயுமே அவளுக்கு ப்ரொடெக்ஷனே கிடைக்கல. ஜெயந்தன் திருப்பியும் ராமர் காலில் தானே விழ வேண்டியிருந்தது. அது மாதிரி இங்கே வைன்யாத்து திராணம் லோகே ந அவிந்தத, வைன்யாத்து இந்த பிருத்துவனிடமிருந்து பயந்தவள்ளுங்கிறதுனால அவளுக்கு பிருத்துட்டேர்ந்து ஒரு திராணம், தன்னை காப்பாற்றுவதற்கு, அந்த காப்பாற்றுதல் அப்படிங்கிற ஒரு ரக்ஷணம்ங்கிறது ந அவிந்தத அடையவில்லை. அடையாதத்தினால ததா அப்பொழுது திரஸ்தா பயந்தவளான, ஹிருதயேன விதூயதா மனசுனால அப்படியே கஷ்டப்பட்டுண்டு வருந்தி, நிவவிருத்தேன்னு திரும்பினாள். சரி இவன்கிட்ட தான் போய் பேசணும், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி அபவுட் டேர்ன் பண்ணான். நிவவிருத்தே அப்படின்னா நிவர்த்தான டேர்னிங் பேக்குன்னு அர்த்தம். ஸோ எது போலங்கிறது இதுதான். பிரஜாகா மிருத்யோகோ இவன், யமன் நிற்கிறான்னா யார் காப்பாற்ற முடியும்? அந்த சமயத்தில் மமாயாஹி சீக்கிரம் புரஸ்தான் அது இருக்கோ இல்லையோ, தஹச்சிந்தி பிந்தி திமாம் தர்ஜயத்ஸுங்கிற மாதிரி அந்த சமயத்தில் யமதூதர்கள் நிற்கும் பொழுது பகவானை நினச்சுட்டோம்னா அந்த சமயத்தில் நமக்கு ஒரு ரட்சணை கிடைக்கும். இந்த இடத்துல பகவான் தான் துரத்துறார், அதனால பகவான்கிட்ட தான் போய் நின்னாகணும், வேறு வழி இல்லை. அட்ஜெக்டிவ் உபமா கொடுக்கும் பொழுது மிருத்யோகோ யமனிடமிருந்து பிரஜைகள் எவ்வாறு ஒரு எங்கிருந்துமே அவளுக்கு ரட்சணைங்கிறது கிடைக்காதோ, அதுபோல வைன்யாத்து பிருத்துவனிடமிருந்து திராணம், ஒரு ப்ரொடெக்ஷன், லோகே ந அவிந்தத உலகத்தில் எங்கேயுமே அவளுக்கு கிடைக்கல. ததா அப்பொழுது திரஸ்தா பயந்து, ஹிருதயேன விதூயதா அப்படியே ஹிருதயேன மனதினால் அல்ல வருத்தத்துடன் கூடின மனதை கொண்டவளாக, நிவவிருத்தே திரும்பினாள். திரும்பி அவன்கிட்ட பேசுகிறான். உவாச்ச மகாபாகம் தர்மஜ்ஞ ஆபன்ன வத்சல திராஹி மாமபி பூதானாம் பாலனே அவஸ்திதா பவான். என்ன நீ காப்பாற்றணும், ஹே தர்மஜ்ஞ, தர்மம் தெரியுமோ இல்லையோ உனக்கு, ஆபன்ன வத்சலா, நீ உனக்கு கொடுத்துருக்கிற பொசிஷன் என்ன, ஆபத்தில் இருக்கிறவாளட்டெல்லாம் நீ ஒரு வாத்சல்ய குணத்தோட அப்பா குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி நீ பார்த்துக்கணும்னு பேர். அப்படி ஆபன்ன வத்சல, ஆபன்னாலே யார் ஆபத்துக்கு உட்பட்டதவனாக இருக்கானோ, அப்படி கஷ்டத்தில் தவிக்கக்கூடியவர்களுக்கு வத்சல வாத்சல்யம் அன்புடன் கூடினவனாக நீ இருப்பவனே அட்ரஸ் பண்ணுறச்சே. தர்மமும் தெரியும், கஷ்டப்படுறவாளை பார்த்து உனக்கு ஒரு பிடி, ஒரு ஆசையும் இருக்குது, அந்த ஒரு யூ சிம்பத்தைஸ் வித் தெம். அப்படிப்பட்டவன் நீ, மாம் திராஹி என்ன நீ காப்பாத்து, என்ன பவான் பூதானாம் பாலனே அவஸ்திதா, இந்த பூதங்களெல்லாம் காப்பாற்றுவதில் நியமிக்கப்பட்டிருக்க, நியுக்தா அவஸ்திதா. ஆகையினால அதாவது உவாச்ச மகாபாகம்ங்கிறது, மகாபாகம் அந்த பிருத்துவனிடத்தில் உவாச்ச பிருத்திவி கூறினாள். இங்கேருந்து ஓப்பன் கோட்ஸ், தர்மஜ்ஞ ஆபன்ன வத்சல பின்னாடி தொடர்றது. தர்மம் அறிந்தவனே, கஷ்டத்தில் இருக்கிறவாளுக்கு ஒரு உகந்தவனாக இருக்க, வத்சலன்னு அவளிடத்தில் ஒரு அன்பு காட்டினவனே,
பூதானாம் பாலனே அவஸ்திதா துவம், நீ இந்த பூதராசிகள் என்னென்னலாம் ஜீவராசிகள் இருக்கோ எல்லா ஜீவராசிகளையும் காப்பாற்றுவதில் உன்னை வந்து அவஸ்திதா, நீ அந்த ஒரு ஒரு பிரதிஜையை எடுத்துட்டு நீ இப்போ வந்து ராஜாவாக இருக்க. மாமபி திராகி, என்னையும் காப்பாற்றேன், என்னையும் கொல்ல வர அப்படின்னு பின்னாடி ஒரு பியூட்டிஃபுல் லாஜிக் சொல்லு. நீயே என்னை கொண்டுட்டேன்னா அப்புறம் அவன் இதை மேல்கோளாக எடுத்துக்க மாட்டான் அப்படிங்கிற. உவாச்ச மகாபாகம் தர்மஜ்ஞா ஆபன்ன வத்சல திராஹி மாமபி பூதானாம் பாலனே அவஸ்திதோ பவான். ஆகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மீர் எஸ்ய ச வக்ஷசி எஸ்யாஸ்தே ஹிருதயே சம்பித் தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே.